வையகம் வாழ்க வளத்துடன் குரு வாழ்க குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக் பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் நான் கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடணும். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம் வாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னம் எப்படி இருக்கு? நம்மளுக்கு இப்போ 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறாரு. நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் ஜெயிப்பீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். சரிங்களா? ஆனால் என்னென்னா டல்லாக இருப்போம். ஏன்னா சனி பகவான் நம்மளை 7ஆம் பறவை பார்த்தோன்னா டல்லாக இருப்போம், போர் அடிக்கும், என்னடா வாழ்க்கை இதுன்னு இருக்கும், என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேதுன்னு இருக்கும். ஆனால் என்னென்னா நிறைய வெற்றிகள் இருக்குது. ஜஸ்ட்டு தொடர்ந்து ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேலைக்கு போகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த அப்ரைசல் சைக்கிளில் ஏதாவது முன்னேற்றம் நடந்திருக்கலாம் நிறைய பேருக்கு. ஏன்னா சில பேருக்கு முன்னாடியே ஆக்டிவ் ஆகிடும் குரு பகவான். சரிங்களா? கரெக்டாக ஒரு டேட்டு சொன்னால் அந்த டேட்டில் தான் குரு பகவான் வருவார்ன்றதுலாம் கிடையாதுங்க. கிரகம் நிறைய பேருக்கு முன்ன பின்ன அவங்கவுங்க ஜாதகம் பொறுத்து மாறும். ஸோ ஏதாவது ஒரு நல்ல அப்ரைசல், நல்ல சேலரி ஹைக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாதவங்க வேறு எதனா ஜாப் ஷிஃப்ட் பண்ணோன்னே, இப்போ ஷிஃப்ட் பண்ணால் டைம் சூப்பராக இருக்குது. ஜாபு விஷயத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன்கள் ஏதாவது நீங்கள் குறைக்கணும்னா அதுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்கலாம், நல்லா குறையும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் நம்ம சொல்லுவோம், இந்த மைத்திரேய முகூர்த்தம், சோடச கலை, இன்னும் சில நேரங்கள் சொல்லுவோம். அது வேணுன்றவங்க என் நம்பரை கான்டாக்ட் பண்ண, நான் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். நிறைய புனிதமான நேரங்கள் சொல்லுவோம். அந்த டைமில் கடனுக்கு காசு எடுத்து வைக்கலாம், எப்படி அடைக்கணுன்றதுக்கு எப்படி எழுதணுன்றதெல்லாம் சொல்லுவேன். அதை நீங்கள் பண்ணாலுமே சூப்பராக வின் பண்ணலாம். எதிரிகள் தொல்லை எதனா இருந்தால் கம்மியாகும். சரிங்களா? ஏன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ நம்மளுக்கு நிறைய இருந்துடும். எதிரிகள் தொல்லை இருந்தால் கம்மியாகும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் இது கன்னி ராசி, பெண் ராசி, நிலம் ராசி, புதனுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி. இவங்க ரொம்ப ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க. ஆர்ட்ஸ் ரொம்ப லவ் பண்ணுவாங்க, மியூசிக் கேட்க பேச பிடிக்கும். இவங்க யாராவது நீங்கள் ஜென்ஸ் கூட கன்னி ராசியில் பார்க்கலாம், ரொம்ப தொட்டு பேசுவாங்க. அதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப நிறைய பேர் தள்ளி நின்று பேசுவாங்க. கன்னி ராசி ரொம்ப க்ளோஸாக இருந்து பேசணும்னு நினைப்பாங்க. எப்பவுமே அவங்கள சுற்றி அந்த பாசம் காட்டுறவங்க இருந்துக்குன்னே இருக்கணும்னு நினைப்பாங்க. பெண் ராசி என்னென்னா, இதில் இருக்க நிறைய பேருக்கு இதோடைய சிம்பிளே பார்த்திங்கன்னா ஒரு கன்னி பெண், அதுதான் சிம்பிள். இவங்களுக்கு இந்த என் குடும்பம், என் குழந்தைகள், என் கணவர், அந்த மாதிரி ரொம்ப என் லவ்வர், அந்த மாதிரிலாம் ஆசை நிறையா இருக்கும். இது லவ் செட் ஆகிறதுக்கு சூப்பரான டைம் இது. ஏன்னா குரு பகவான் உங்கள் 5ஆம் வீட்டெல்லாம் பார்க்குறாரு. லவ் செட் ஆகிறதுக்கு சூப்பரான டைம் ஒன்று. இன்னொன்று, லவ் செட்டானவங்க அதை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் ரொம்ப அருமையான டைம். எனக்கு தெரிஞ்சு 1-1.5 வருஷமாக கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு கல்யாணம் அப்படி தள்ளி போயிருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயும் நிறைய மன கஷ்டங்கள் வந்துருக்கும். தேவையில்லாத என்னென்னா, உங்களுடைய 7ஆம் வீட்டை சனி பகவான் இருக்கார். அதனால் அடி மேலே அடி வாங்க வச்சுருப்பார். இப்போ யாருன்னா கல்யாணம் ட்ரை பண்ணோன்னா இப்போ ட்ரை பண்ண, ஜூன் 2லேருந்து ரொம்ப நல்லாயிருக்கு டைம், தாராளமாக ட்ரை பண்ணலாம் கல்யாணத்துக்கு. கல்யாணம் ஆனவங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணலாம். மகப்பேருக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கல்யாணம் ஆகி யாராவது சண்டை போட்டுட்ருக்கீங்க, சரியாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் இப்போ பேசி பேச்சப் ஒர்க் பண்ணலாம்.
நம்மளுக்கு வந்து பேசணும்னு ஆசை இருக்கும், எப்படி பேசுறது, எப்படி தொடங்குறது, அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்போம்ல. இப்போ வந்து நீங்கள் வந்து பேசி பேட்சப் ஒர்க் பண்ணலாம். ஹெல்ப் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுடைய இளைய சகோதரர்கள் இல்லை அவங்க வீட்டில் இளைய சகோதரர்கள் யாருன்னா இருந்தால் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது பர்சனல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் உங்கள் ப்ரமோஷன் இல்லை வேலை ஜம்ப் அடிக்கிறதுக்கு இல்லை ஒரு சேலரி ஹைக்குக்கு இல்லை மேனேஜர்கிட்ட ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பற்றி கேட்கணுன்னா ஆஃபீஸில் ஜூனியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தாங்க எல்லா சொந்தமும் வேணும்னுவாங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இளைய சகோதரிகள் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து பயங்கரமான அதிர்ஷ்டம் இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் வரும். போன வருஷம்னா கன்னி ராசி லக்னக்காரங்க நிறைய பேருக்கு பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ஃபுட்டு பிஸ்னஸ் கன்னியில் இருக்கவங்க. அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு பயங்கரமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு பிஸ்னஸ். என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சார் பிஸ்னஸ் வளருது சார், ப்ராஃபிட் தான் கையில் நிற்கல, மார்ஜின் நிற்கலன்னு சொல்லிட்டு சொன்னேன். மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பிஸ்னஸை முன்னேற்றுங்க, அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடணும். இப்போ ப்ராஃபிட் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து பிஸ்னஸுங்களில் ப்ராஃபிட் சம்பாதிக்கிற நேரங்க. அதாவது ஒரு டைமில் பார்த்தா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 5-6 வருஷம் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் 10 வருஷமே ப்ராஃபிட்டே இல்லாமல் ரன் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸை நான் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது வளர்ந்துட்ட பிறகு ப்ராஃபிட் வந்து அபரிவிதமாக வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நல்லா உடச்சி பிஸ்னஸை வளர்த்துருப்பீங்க. இப்போ ப்ராஃபிட் வர்றதுக்கான நேரம் தேடி பாருங்கள். ப்ராஃபிட் வரலன்னா அது வர வைக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அது வழி கிடைக்கும், ப்ராஃபிட்டுக்கு வழி கிடைக்கும். சரியா? ஸோ இந்த கன்னிக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் மொத்தமாக எதில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, முதல்ல பர்சனல் வாழ்க்கை. நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து என்ன முயற்சி செஞ்சாலும் ஜெயிப்பாங்க. அது லவ்வோ மேரேஜோ குழந்தை பாக்கியமோ எதுவாக இருந்தாலும் சூப்பராக ஜெயிப்பாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் வேலை பிஸ்னஸ் ரெண்டுத்துலேயுமே முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. எதில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்குன்னா, இந்த சோம்பேறி தான் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுவும் நம்ம தப்பு இல்லை, சனி பகவான் பார்க்குறது. கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க சனிக்கிழமை. கருப்பு ப்ரௌன் ட்ரெஸ்லாம் போடுறது கம்மி பண்ணுங்கள். சனி பகவானுடைய தாக்கம் வந்து ரொம்பவே கம்மியாகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா கன்னிமால் தெய்வங்கள் வழிபடலாம், குல தெய்வம் வழிபடலாம், பெருமாள் விஷ்ணு வழிபடலாம். இவங்களாம் வந்து புதன் ஹோரையில் நெய்வேத்தியம் படைச்சி வழிபாடு பண்ணுறது நல்லது. அன்னதானம், கன்னி ராசிக்காரங்க வந்து அன்னதானம் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அது அவங்க கையால் செஞ்சு அன்னதானம் போட்டாங்கன்னா அது வேறு லெவல். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் போடுங்க. உங்கள் குலதெய்வம் கோயிலில் போடுங்க, சிறப்பாக வாழ்வீங்க.